பகுதி 3 அதரவணப்பித்திங்கிற ஆலயத்தில் அருள்வாக்கு கூறப்படுகிறது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தலையும் சுற்றி எங்கள் அருமோட்ட ஒரு கனியை குத்தி கொடுப்போம். அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உனக்கு தலையோட வந்தது தலைப்பாகோட போச்சுங்கிற நேரத்தில் இதோட போச்சுங்கிற நேரத்தை ஒதுக்கி கொடுப்போம். கால நேரம் கட்டி கொடுக்குறப்பா 10 ரூபா வருமானத்துக்கு உண்டான நேரத்தை உனக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க செய்யலாம்னு நினைச்சா அதை ஒதுக்கி இதை செய்யக்கூடாத நேரமா ஒதுங்கி நிற்குது. சரியா? இன்னைக்கு இந்த தலையை போய் எங்க அருமோட்டை குத்தி கொடுத்துருவோம். அதுக்குண்டான நேரத்தை உனக்குன்னு ஒதுக்கி கொடுத்து அதுக்குண்டான நேரத்தை நம்மளுக்கு கருப்பனா 22 நாளா நிலையா உட்காந்துட்டேன். நீ தயங்க வேண்டாம். இந்த ஆலயத்தை சுற்றி கருப்புங்கிட்ட ஒரு கனியை குடிச்சு கொடுத்தோம். அந்த உடல்ல உள்ள பிரச்சனைக்கு அதுக்குண்டான நேரத்துல கூப்பிட்டு நான் கேட்குவேன். சரியா? தயங்க வேண்டாம். ஆஸ்பத்திரி செலவு ஆகும், வீட்டுக்கு சேர வராது. தயங்க வேண்டாம். நான் கண்டறிஞ்சு பார்த்த அந்த இடத்துல பறக்கிற நேரமும் வயலா பறக்கிற நேரமும் இருக்குது. நீ தயங்க வேண்டாம். செலவு வராது, கொஞ்சம் செலவு இல்லையா பிறந்தோன்னு சொல்லிடுறேன். சாதாரண கண்டறிஞ்சு பார்த்தேன். இல்லையா பிறந்தா என் மடியில் உடம்பு பண்ணுவாங்க. நீயே கால நேரத்தில் மடியில் கொண்டாந்து போட்டு எடைக்கு எடை சொல்லிட்டு போயிருக்கேன். சரியா? கால நேரத்தில் கடிச்சு அந்த அதர்வனை தேவையான பிறகு சொல்லியிருக்கேன். இங்க வேண்டாம். அந்த கால நேரம் ஒரு முடி அளவுல நம்ம ஆயிருக்கோம். சரியா? கொஞ்சம் செலவு நேரமா இருக்குது. என்னோட கருமர் அந்த கூடவே வச்சுக்க சொல்லி நினைக்க வேண்டாம். கருமர் அந்த கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லு. அதுக்கு உண்டான வழியில செலவை குறைச்சி கொடுத்து அந்த இடத்துல தாயும் பிள்ளையமா பிரிச்சு கொடுக்கணும். சரியா? தயங்க வேண்டாம். 10 ரூபா செலவு நேரம் அவங்க கூடவே ஏதோ ஏனோ தோட கூடவே அந்த கால நேரத்தில் காலையில வழிபட சொல்லு. தாயும் பிள்ளையமா பிரிச்சு கொடுக்குறேன். குலதெய்வத்துக்கு உண்டான நேரம் என் குடும்பத்தோட வந்து எங்க ஆலயத்தில் சேர்ந்த நேரத்தில் குலதெய்வத்தை பறிச்சு கொடுக்குறேன். சரியா? தயங்க வேண்டாம். கண்ணுக்கு கண்டதெல்லாம் கனவுலா போடுற நேரத்துல காலையிலேயும் மாலையிலேயும் சூரியனா உதிச்சு தெய்வமா அந்த இடத்துல வைக்கிறேன். சரியா? அந்த இடத்துல என்னை வழிபட்டுட்டு எங்க தொழிலை பார்க்க சொல்லு. அதுக்குண்டான கால நேரம் இது 7 இருக்கிற நேரம் அந்த பொருளை கூறங்க. அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தோட வந்து கேட்கிற நேரத்துல அந்த கட்டை உடைச்சி கண்டு அவங்க இருக்கிற தெய்வம் தூரத்துல இல்லை, பக்கத்துல தான் இருக்குது. அதுக்குண்டான கால நேரம் கணிச்சு ஏற்றுதான் நான் எடுத்து கொடுத்தேன். இருக்கிற தொழில் 10 விதமா நீ போய் சேரணும். நிரந்தரமான தொழிலுக்கும் இல்லை. சரிதா? சிக்கன தொழில் போய் செய்யற நேரமா இருக்குது. உனக்கு உண்டான தொழில உண்டான நேரத்துல 10 ரூபா சம்பாதிக்கிற நேரம், உட்கார நேரம், வந்து சேர்ற நேரம், அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான கால நேரம் கணிச்சு வச்சிருக்கேன். அந்த கணிச்ச நேரத்துல அந்த தொழிலுக்கு உண்டான ஏட்ட நான் எடுத்து படிச்சு கொடுப்பேன். அவசரப்பட வேண்டாம். இருக்கிற வேலைக்கு 4 நாளைக்கு இருந்து 1 நாளைக்கு வேலைக்கு போனோம். அந்த வேலைக்கு உண்டான கால நேரமும் அமைச்சு கொடுத்ததும் திசையும் இடமும் மாற்றி கொடுத்துருக்குறேன். மாற்றி கொடுத்த நேரத்துல இருந்து வேலைக்கு உண்டானதும் தாய்க்கு ஆதரவா இருந்து இருக்கிற வேலையும் கட்டத்த நேரத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுக்கு உண்டான கால நேரத்தில் நான் கழிச்சு அந்த வீட்டுக்கும் உண்டான நேரத்தில் அந்த கஞ்சி வெட்டி அதுக்கு உண்டான நேரத்தை இந்த இடத்துல நிலத்துக்குன்னு உண்டான பிரச்சனைய ஏடெடுத்து கடிச்சு இந்த நிலம் பிரியுமா பிரியாதா, இந்த நிலம் வந்து சேருமா சேராதா, என்னோட இடத்துல
இந்த இடத்துல இருந்து மண் எடுத்தாந்து கட்டினா இதுக்கு உண்டான கால நேரத்தை நான் 7 எடுத்து படிச்சு அதுக்குண்டான நேரமும் பக்கத்து நேரத்தை நான் காத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். சரிதா? அந்த இடத்துல இருந்து 4 வருமா பிரியிற நேரமும் எப்போ வருது என்ன எதுன்னு தெரியாம உன்னோட இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீயும் ஒரு வாக்கு எடுத்து சொன்னா நாங்க சந்தோஷமா போகின்ற வார்த்தைக்கு எல்லாமே என்னமா உனக்கு அடிச்சு இந்த வேலைக்காரனுக்கு உண்டான வேலையை என்னோட இடத்துல கொண்டாந்து மண்ணா கட்டியிருக்கிறேன். இந்த வேலைக்காரிக்கும் வேலைக்காரனுக்கும் அந்த இடத்துல நான் கண்டறிஞ்சு பார்த்து அந்த வேலையை போய் செஞ்சு அந்த ஏட்டமும் எடுத்து படிச்சு 4 திசையா பிரிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான கால நேரம் பேச்சுவார்த்தை நம்மவா இல்லையா? அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு ஆள் ஒரு பங்கு மட்டும் சேர்த்து எடுத்துக்கிறேன், ஒரு ஆள் ஒரு பங்கு கம்மியா எடுத்துப்போம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு கம்மியாங்கிற பங்கு பாதத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்குண்டான கால நேரமும் மடியில் அந்த இடத்துல போய் கண்டறிஞ்சு பார்த்தா அந்த நிலப்பிரகாரம் ஒரு திசையில கொஞ்சம் இழுத்து இருக்கும். இருக்குதா இல்லையா? இந்த நிலப்பிரகாரம் நிலத்துல ஒரு பக்கம் திசையா இழுத்து நேரமும் கண்டறிஞ்சு பார்த்து இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளமா பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தலைபட்சமா ஒரு பக்கமா பேசுறேன். இந்த பக்கம் ஆதரவு இல்லை. எனக்கு இந்த ஆதரவு கொடுத்து எனக்குண்டான பாகத்தை சேர்த்து கொடுத்தா எனக்கு சந்தோஷமாங்கிற மாதிரி. சரியா? உனக்கு உண்டான கால நேரம் கண்டறிஞ்சு இந்த இடத்துல எடுத்து படிச்சு பார்க்குற நேரத்துல கண்டறிஞ்சு பார்த்த நேரத்துல ஒரு பக்கம் இதுக்குள்ள உனக்கு உண்டான சேர்ந்த சொத்தை உனக்கு பிரிச்சு கொடுக்குற மாதிரி உனக்கு வார்த்தை கொடுத்துருக்கும். பேசுற நேரத்துல உனக்கு உண்டான நேரம் உனக்கு உன்னோட சேர வேண்டிய சொத்தை உனக்கு பிரிச்சு கொடுக்குறோமா. பொறுமையா அவசரப்பட வேண்டாங்கிற வார்த்தை வரணும். அவசரப்பட வேண்டாம். 10 விதமா 4ங்கிற இடத்துல 8ஆ உட்காந்து பேசுற நேரம் வருது. அந்த 8ஆ உட்காந்து பேசுற நேரத்துல என்னோட சொத்து எனக்கு இருந்தா போதும், யாரோட சொத்து எனக்கு வேண்டாம், எனக்கு உண்டான சொத்தை பிரிச்சு கொடுத்தா போதுங்கிற வாதியில நில்லுங்க. அதுக்கு உண்டான நேரத்துல நான் கழிச்சு உனக்கு உண்டான நேர காலத்துல சொத்தை உனக்கு வகுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வழியை நான் கண்டறிஞ்சு பார்க்கிறேன். இன்னைக்கு நேரத்துல அந்த இடத்துல இருந்து ஏன் மடிக்கு அந்த மண்ணு வந்திருக்குது. கஷ்ட நஷ்டங்கள் அந்த இடத்துல போய் கண்டறிஞ்சு பார்த்து பிரிக்கிறதுக்கு உண்டான ஏட்டை எடுத்து நான் படிச்சு அந்த இடத்துல பிரிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்குறேன். சரியா? உடல்ல பிரச்சனை இருக்கிறது எனக்கு ஒதுக்கி கொடுத்து எனக்கு சரி பண்ணி கொடுப்பியா அப்படிங்கிற வந்த மாறிக்கு வாங்க. நான் 7 எடுத்து கணிச்சு வறுத்து 21 வாக்கு கணிப்பு போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த 21 வாக்குல தெளிவா இருந்து ஆலயத்துல வந்து என்னை வழிபட்டு கஷ்ட நஷ்டங்களை குடும்பத்துல இருக்கிற கவலைகள் எல்லாம் தீர்த்து உங்களுடைய கஷ்டமெல்லாம் பாரமா என்னோட இடத்துல இறக்கி வச்சா போதுங்கிற நேரத்துல தனக்குங்கிற வாக்குல இடையூறு இல்லாம இருந்தா இந்த வாக்கு எடுத்து முழுமையா படிக்கிற நேரமும் இந்த இடத்துல உட்காந்து நான் படிக்கிறதுக்கு கால நேரம் ஆயிடுச்சு. சரியா? இந்த வாக்கு எடுக்கிற நேரத்துல இடையூறு பண்ணி இந்த வாக்கு இதோட பாதி இருந்தா வாக்கு இறக்கி இல்ல என்னமா உனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குது? உடம்பு இருக்காது ஒரு 4 மாசமா புள்ள வந்து தூங்க மாட்டேங்குது, உடம்பு கட்டிக்கிட்டே இருந்துச்சாமி, சுகர் தின்ன மாட்டேங்குது, யார்த்தையும் அதிகமா பேசிச்சாமி, பண்ண முடியாது. நாங்க வந்து தவிழ்ச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் தூங்க முடியல. இதனால எனக்கும் கொஞ்சம் எரிச்சல் வருது சாமி. இதுதான் சாமி ஒரு ஆள் சொல்ல நாங்க வந்தோம் சாமி.
உன்னோட குலதெய்வ பிரகாரம் கண்டறிஞ்சு பார்த்து மனிதர் தந்தனா இந்த குலதெய்வ பிரச்சனை இருக்குதா இல்லையாங்கிற மனக்கலக்கம் உனக்கு இருக்குது. அப்படி இருந்தும் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாமா, ஒரு கோயில் குளத்தை பார்க்கலாமா அப்படிங்கிற நேரத்தில் எதை செய்யலாம் எதில் பார்க்கலாங்கிற நேரம் வந்து நிற்கிறேன். சரியா? இது கண்டறிஞ்சு பார்த்து எதில் சரி பண்ண முடியும், எதில் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடத்துல கத்தரிச்சு தரிச்சா சொல்லுறேன் 10 விதமாக பேசி நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இடத்துல பார்த்தா கண்டறிஞ்சு உடல்ல உள்ள பிரச்சனை இன்னைக்கு வந்தது இல்லை. குறைஞ்சபட்சம் இது ஒரு 8 மாசமா தொந்தரவுகள் இருக்குது. சரியா? இந்த 8 மாசத்துல இருந்து இது நிவர்த்தி அடையல. எத்தனையோ இடம் போய் சேர்ந்து இந்த உடல்ல உள்ள பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு போனா சரியாகுங்கிற நேரம் தண்டாளு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தீங்க. சரியா? இந்த தண்டாளு பிரகாரம் இந்த உடல்ல உள்ள காற்றோ கருப்போ வந்துட்டு அதுக்கு கொடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? என்னோட மடியில இருந்து 3 கனி வாங்கிக்கோ. இந்த 3 கனியில இருந்து என் யாகத்தையும் ஆலயத்தையும் 21 முறை சுற்றி வர சொல்லு. சரியா? 21 முறை சுற்றி வர சொல்லு. சுற்றி வர முடியறதுக்குள்ள இந்த கால நேரமும் இந்த கணிப்புக்கும் சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த குழந்தைக்கு இந்த கனியை நேரி மடியில கட்டி யானைக்கு சுத்தி கூட்டிட்டோம். சாமி